அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நான் எங்கே இப்போ போய்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் அண்ணங்கிட்ட இடியாப்பம் வாங்குறதுக்கு தான். புட்டு இடியாப்பம்னு காலையிலே வந்துடுவாங்க. கரெக்டாக ஒரு 7 மணிக்கெலாம் போல் வந்துடுவார். ஓகேன்னு போய் வாங்கிட்டேன். புட்டும் வாங்கிட்டேன், இடியாப்பமும் வாங்கிட்டேன், ஒரு வடகரியும் வாங்கிட்டேன். அதாவது இடியாப்பத்தில் வடகரி ஊற்றி சாப்பிட்லாம், புட்டில் வந்து நாட்டு சக்கரை தான் வச்சு சாப்பிட்ணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உடனே எடுத்து வச்சுட்டேன். உடனே சரியான பசிங்க காலையில். பொதுவாக கொஞ்சம் லேட்டாக பசிச்சுதுன்னா நான் அப்படி கடைகளுக்கு போய் வாங்கி சாப்பிட போயிடுவேன், ஏதாவது இட்லி பொங்கல் அந்த மாதிரி. இன்றைக்கி என்னென்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக. நல்லா தூக்கம் வந்துச்சு, எந்திரிச்சு போகிறதுக்கு மனசில் ஏதாவது கடைக்கு போகணுன்னா நான் 1 கிலோமீட்டர் தாண்டி நடந்தே போகணும். ஒன்று அவ்வளோ தூரம் போகணுமான்னு நினைக்கிற நேரம் வந்துட்டு கரெக்டாக வாங்கிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடியாப்பத்தை எடுத்து வச்சுட்டு அதிலே நான் வந்து வடகரியும் ஊற்றிட்டேன். வடகரி நல்லா அதிகமாகவே தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடகரினா அவங்களுக்கு தெரியும், அந்த வடையை பிச்சு போட்டு வச்சுருப்பாங்கன்னு. அப்படி 5 இடியாப்பத்தை வச்சு வடகரியை ஃபுல்லாகவே ஊற்றி பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னாங்க, எனக்கு எப்போவுமே இட்லியாக இருந்தாலும் என்ன பார்சல் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதில் கொடுக்குற சட்னி சாம்பார் பத்தவே பத்தாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் 4 இதுக்கு பற்றிச்சு வடகரி, 5ஆவதுக்கு பத்தலை. அதனால் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லான்னு அதை எடுத்துட்டேன். வேறு எதுவும் கிடையாது, நாட்டு சக்கரை தான் இருக்குது. ஸோ அதையே பிச்சு சாப்பிட்லான்னு. அது நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டாக, ஒரு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி, காரம் சாப்பிட்டுட்டு ஒரு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து புட்டும் எடுத்து வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதா, தேங்காய்லாம் போட்டு வச்சுருக்காங்க, கேப்பை அரிசியெல்லாம் சேர்த்து கலந்து வச்சு சூப்பராக இருக்கும். அதையும் வச்சுட்டு, அதுக்கு நாட்டு சக்கரை தான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் அப்படி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வாழைப்பழம் வந்துச்சு, அப்படி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் விளாக் மட்டும் இல்லாமல் நிறையா கண்டென்ட் பார்க்கலாம்.